வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். அன்பார்ந்த சிம்ம லக்ன நேயர்களுக்கு 2024 குரு பயிற்சி மே 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய பலாபலன்களைத்தான் நம்ம பார்க்க இருக்கோம். சிம்மம் என்பது லக்னமாக நீங்கள் இருந்தால் இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ராசியாக இருந்தால் என்ன லக்னம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த லக்ன பதிவை பார்த்து பயனடையுங்கள். இப்போ சிம்மத்திற்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. சிம்மத்துக்கு பொறுத்தவரையும் அன்பை, அறிவை, உறவுகளை, சந்தோஷத்தை, புத்திர பாக்கியத்தை மேற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்தான் குரு. அப்படிப்பட்ட குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்படிங்கும்போது இந்த நான் சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உறவு சார்ந்த, இன்பம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் அவர் மைனஸ் பண்ணுவாருங்கிறது தான் அதில் இருக்கிற கணக்கு. ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், 10ஆம் இடத்துல குரு வந்தால் தொழில் கெட்டு போயிடும்னு சில பேர் ஜோதிடத்தில் வழக்கு மொழி உண்டு. அதில் பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த தொழில், கமிஷன் தொழில், கலை தொழில் இது மாதிரி இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் அதே நேரத்தில் பணம் போட்டு பணம் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்கிறது, அல்லது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறது, ஏஜென்சியாக இருக்கிறது, இது மாதிரி பொருள் சார்ந்த தொழிலை பண்ணும்போது இந்த 10ஆம் இடம் என்பது கெடுதல் செய்யாது. ஏன்னா இப்போ இந்த 10ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கு: சூரியன், சந்திரன், செவ்வாய், கார்த்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீஷம். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 பாவங்களும் தான் பணம் கொடுக்கும், வேலை கொடுக்கும், தொழிலை வளர்க்கும், பலப்படுத்தும். அப்பேற்பட்ட பாவத்தில் ஒரு கிரகம் வரும்போது அது உற்பத்தி சார்ந்த அல்லது பொருள் சார்ந்த வேலைகளுக்கும் தொழிலுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் அமையும். ஆனால் நம்முடைய சிந்தனை உறவு சார்ந்த விஷயத்துல அந்த மாதிரியான ஒரு கலை தொழில் செய்கிறவங்க, சினிமாவில் நடிப்பு தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி அந்த பாவங்களுக்கு அது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யுது. இப்போ நமக்கு 3ஆம் இடம்னு எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செய்தி விளம்பரம் செய்கிறது, அல்லது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஏதாவது புத்தகங்கள் எழுதுவது, அக்ரிமெண்ட் போடுறது, அதே போல் விசா மாதிரி டாக்குமெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணுறது, சிறு பிரயாணம் பண்ணுறது, இடமாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறது, இத்தனை விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த 3ஆம் இடம் இந்த குரு பயிற்சியில் பாதிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காரியங்கள், இந்த கேள்விகளுக்கு நன்மை செய்யாதுன்னு அர்த்தம். இளைய சகோதர சகோதரி 3ஆம் இடம் தான். அப்போ அந்த 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் குரு வர்றதுனால கொஞ்சம் நாம் இது மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கு அது நன்மை செய்யாதுங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை இறங்கிக்கணும். அதே நேரத்தில் ஒரு வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இந்த விஷயங்களுக்கு நன்மை தருது. இப்போ ஒரு வீடு கட்டி வாடகை விடுறீங்க, அந்த வாடகையினால உங்களுடைய பணம் அப்படியே பெருகுது. அப்போ இது ஒரு தொழிலாக டெவலப் ஆகுது. உங்களுடைய சேமிப்புக்கும் இது நன்மை செய்யும். இப்போ அந்த வகையில் பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மைகளாக அது வேலை செய்யும். தாயாருடைய ஆரோக்கியம், அவர்களுடைய வளர்ச்சி,
உடல் நலம், மனநலம் எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைகள் அவர்களுடைய வளர்ச்சிக்காக டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவுவீங்க. அதுக்கு சில சில உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மன அமைதி, சந்தோஷம் குறையாமல் பார்த்துக்கும். வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்கும். அதனால தான் இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் தொழில் சார்ந்த நன்மைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் கணவன் மனைவி உறவு சார்ந்து, தாம்பத்திய உறவு சார்ந்து அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு கேள்வி இருக்கு நம்மக்கிட்ட. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்போ அல்லது பார்ட்னர்ஷிப்பினுடைய ஒரு பலம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது உடன்பாடு இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். அதிருப்தி மனப்பான்மையை செய்யும். அதனால் சில ஆர்கியூமெண்ட் நடக்கும். கருத்து வேறுபாடுகள்னால சில பிரிவினைகள் உண்டாகும். இல்லை கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 குடும்பத்துக்கும் சண்டையாயிடும். ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு 2 குடும்பத்தில் வளர்ந்து அது டெவலப் ஆனதுனால அதை மீறி நாம் எதுவுமே இணைஞ்சி பழகி பேசி அதை மீண்டும் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத சூழலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஈகோ வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது மாதிரி நம்மளுக்கு மனம், அறிவு, உறவு, சந்தோஷம் இதுக்குண்டான விஷயத்துக்கு இந்த குரு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த 1 வருஷ காலத்தில் இது மாதிரி நிகழ்வுகள் நமக்கு தொடங்காது அப்படின்னால நாம் முடிஞ்ச அளவு கண்ட்ரோலபிளாக போய்க்கணும். அதிகமாக நம்ம நினைச்சதே நடக்கணும்னு எதிர்பார்த்து உறவுகள் விஷயத்தில் நம்முடைய கருத்தை திணிக்கக்கூடாது. அது திணிக்க திணிக்க மறுபடியும் பர்ஸ்ட் ஆகும். பூர்வீகம், குலதெய்வம், தந்தை வர்க்கம் மற்றும் ஆராய்ச்சி கல்வி, வெளிநாடுக்கு தொடர்பு கல்வி இதெல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு. இந்த உணர்வுகள் அதே மாதிரி அரசியல் ரீதியாக பயணிக்கிறவர்கள், ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க, டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கு. உற்பத்தி சார்ந்த துறைகள் அனைத்து விதமான ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும். மூத்த சகோதர வழி, சகோதரி வழி, நண்பர்கள் வழி அவர்களுக்கெல்லாம் சில இடமாற்றங்கள் ஏற்படலாம், விரயங்கள் ஏற்படலாம், மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். அதே சமயத்தில் நாம் ஒரு மூலதனம் போட்டு தொழில் தொடங்கலாம்னா அதுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும். நம்ம அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் வளர்ச்சி பெறும், தொழில் வளரும். அப்போ இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பலன் பாதிக்கும்னு எடுக்கிறத விட தொழில் ரீதியாகவும், பண ரீதியாகவும், வேலை ரீதியாகவும் அது நல்ல வளர்ச்சியை தருகிறது. உறவு ரீதியாக மட்டும் சற்று பாதிக்குது, ஈகோ ரீதியாக கொஞ்சம் பாதிக்குது. இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் உறவு சார்ந்த கிரகத்தினுடைய திசா புத்தி நடந்து அது நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா அந்த உறவு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த குருவினால பெருசாக பாதிப்பு உண்டாயிடும். 9 கிரகங்கள் 12 ராசிகளில் போக போக இது எல்லாமே கலந்து தான் நமக்கு பலனாக வருமா ஒழிய ஒரே ஒரு கிரகம் அனைத்து 12 பாவ பலன்களுக்கும் பொறுப்பு இருக்காது. ஆனால் 12 பாவத்துக்கு சாதகமாக பாதகமானது அந்த கிரகத்தை நாம் ஆய்வு பண்ணணும். அந்த வகையில் உறவுக்கு மைனஸாக இருக்குது, தொழிலுக்கு வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.